தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான கரண்ட் இஷ்யூ வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கும் பாருங்க. இவர் பேர் வந்து ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன். இவர் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியாக இருக்கிறார். ரைட்டா? இவர் மேல இப்ப சமீபத்துல நீதிமன்ற பதவி நீக்கம் தீர்மானம் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஏன் இவர் மேல வந்து பதவி நீக்கம் தீர்மானம் பாஸ் ஆயிருக்கு? இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான வீடியோ. ரைட்டா? ஏன் பாஸ் ஆயிருக்கு? பதவி நீக்கம் தீர்மானம்னா என்ன? அந்த தீர்மானம் வந்து என்னென்ன ரூல்ஸ், அதாவது என்னென்ன விதிமுறைகள் இருக்கு, என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து பதவி நீக்கம் பத்தி பேசுது அப்படிங்கறத ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். இந்த இஷ்யூவும் சேர்த்து பார்க்க போறோம். ரைட்டா? சோ இவர் மேல வந்து அந்த பதவி நீக்கம் தீர்மானம் பாஸ் பண்ணது மொத்தம் எத்தனை எம்பி பாத்தீங்க அப்படின்னா, லோக்சபாவை சேர்ந்த 107 எம்பிக்கள். 107 எம்பிக்கள், அதாவது திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி, விசிக போன்ற கட்சிகள், அதாவது இந்தியா பிளாக்னு சொல்லுவாங்க. இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து மக்களவை சபாநாயகரை சந்தித்து சுமார் 107 எம்பிகள் வந்து இவர் வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும், இவர் வந்து ரிமூவ் பண்ணணும், இவர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் பதவியில இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி 107 எம்பி வந்து லோக்சபா ஸ்பீக்கர், மக்களவை சபாநாயகரை சந்தித்து அந்த சைன் பண்ண அந்த மனுவை வந்து கொடுத்திருக்காங்க. ஏன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இந்த இஷ்யூ புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அது என்னன்னா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது இந்த இஷ்யூக்கான இந்த பின்னணி என்னன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன். இந்த பதவி நீக்கம்னா என்ன, இது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ், இது சம்பந்தப்பட்ட விதிமுறைகள் நம்ம பின்னாடி பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே பார்ப்போம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நீதிபதி அசஸ் கட்சிகள், அந்த டைம்லைன் ஃபர்ஸ்ட் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். நவம்பர் இறுதி, அதாவது நவம்பர் மாசத்துல ஒரு பெட்டிஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து ஃபைல் ஆகுது. அது என்ன பெட்டிஷன் அப்படின்னா, திருப்பங்குன்றம் மலை இருக்குல்ல, அந்த திருப்பங்குன்றம் மலையில கார்த்திகை திருநாள் அப்ப, அதாவது கார்த்திகை திருநாள் அப்ப நாங்க வந்து அங்க ஒரு தீபத்தூண் இருக்கு, திருப்பரங்குன்றம் மலை, அந்த மலையில ஒரு தீபத்தூண் இருக்கு, அந்த தீபத்தூண்ல நாங்க வந்து தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. ரைட்டா? திருப்பரங்குன்றம் மலையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு தர்கா இருக்கும். தர்கா வந்து கொஞ்சம் மேல இருக்கும்னு வச்சுங்களேன். அப்புறம் அங்க ஒரு கோயில் இருக்கும், அதாவது முருகன் கோயில் இருக்கும், அப்புறம் பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த மலை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மலை தான். ரைட்டா? தர்காவும் இருக்கும், கோயிலும் இருக்கும். அதனால இந்து சமயத்தை வழிபடுறவங்களும் இஸ்லாமிய சமூகத்தை வழிபடுறவங்களும் அங்க போவது உண்டு. ரைட்டா? இதான் வரலாறு. இதான் வந்து இன்னைக்கு டேட்ல திருப்பங்குன்றம் மலை பற்றி இருக்கக்கூடிய செய்தி. ரைட்டா? இப்ப இந்த பெட்டிஷன் என்ன ஃபைல் பண்றாரு அப்படின்னா, திருப்பங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அந்த திருப்பங்குன்றம் மலையை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த பிள்ளையார் கோயில்ல கார்த்திகை திருநாள் அப்ப வருஷம் தீபம் ஏற்றுவாங்க. ஆனா இவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்றது என்ன அப்படின்னா, அந்த கோயில் பக்கத்துல ஒரு தீபத்தூண் இருக்கு. அந்த தீபத்தூணை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தர்கால இருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி இருக்கும். ரைட்டா? அந்த தீபத்தூண்ல வந்து முன்னாடி பழைய காலத்துலலாம் அங்க தீபம் ஏற்றுவாங்க, ஆனா கொஞ்ச காலமா அது ஏற்றவில்லை. அதனால திரும்ப நாங்க அந்த தீபத்தூண்ல எங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பா கார்த்திகை திருநாள் அன்னைக்கு நாங்க அந்த தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. மனுதாரர் வந்து மனு கொடுக்கிறாரு. இது வந்து எப்ப அப்படின்னா ஒரு நவம்பர் மாசம் போலன்னு வச்சுங்க. இப்ப டிசம்பர் 1ஆம் தேதி அந்த மனு எடுத்து ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள், அதாவது சிங்கிள் பெஞ்ச், அதாவது ஒரே நபர், ஒரு நீதிபதி கொண்ட அமர்வு, ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் கொண்ட இந்த அமர்வு ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து என்ன தீர்ப்பு வழங்குறாரு அப்படின்னா, டிசம்பர் 3ல நீங்க சொன்ன மாதிரியே தீபம் ஏற்றுங்க, கார்த்திகை திருநாள் அன்னைக்கு ஒரு சாயங்காலம் போயிட்டு நீங்க தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு பச்சை கொடி காட்டுறாரு. அது மனுதாரர் வந்து நீங்க தீபம் ஏற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த தீபத்தூண்ல தானே ஏற்றணுங்கிறீங்க, போய் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, டிசம்பர் 3ஆம் தேதி மாலை ஓகே அதாவது தீர்ப்பு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பெட்டிஷன் மற்றும் அந்த அமைப்பு அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கார்த்திகை திருநாள் அன்னைக்கு நம்ம மேல போய் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றுவதற்கு டிசம்பர் 3ஆம் தேதி சாயங்காலம் போறாங்க. ரைட்டா? அப்ப அங்க அந்த திருப்பங்குன்றம் மலை ஏறதுக்கு முன்னாடியே கீழேயே காவல்துறை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. இங்க செக்ஷன் 144 போட்டாச்சு, நீங்க மேலெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. அவங்க சொல்ற அந்த இதுபடி என்ன அப்படின்னா, மேல தர்கா இருக்கு, அது ஒரு பிரச்சனை வரும், அதனால நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திடுறாங்கன்னு வச்சுங்களேன். இது எப்ப அப்படின்னா டிசம்பர் 3ஆம் தேதி மாலை சாயங்காலம். ரைட்டா? இப்ப உடனே வந்து அரசாங்கம், அதாவது இந்து அறநிலைத்துறை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது கோயிலை பாதுகாக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை மற்றும் அதன் அலுவலகர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த சிங்கிள் பெஞ்ச் தீர்ப்பு இருக்குல்ல, ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு இருக்குல்ல, தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை எதிர்த்து, அது எப்படி அப்படி தீர்ப்பு சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை எதிர்த்து அதே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல டிவிஷன் பெஞ்ச், அதாவது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்விட்ட அப்பீல் போறாங்க. ரைட்டா? அதாவது மேல்முறையீடு செய்யறாங்க. அந்த 2 பெஞ்ச் ஜட்ஜஸும் டிசம்பர் 4ஆம் தேதி என்ன தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதனோட தீர்ப்பை நாங்க வந்து முன்மொழிகிறோம், அதாவது அதை நாங்க வந்து ஏத்துக்கிறோம், அதனால இந்த அப்பீலை நாங்க வந்து டிஸ்மிஸ் பண்றோம், தீபம் ஏற்றுவதுங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க
பெட்டிஷன் ஃபைல் பண்ண, நீங்க அப்பீல் பண்ணதா வந்து நாங்க டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் ஜியா சோம்நாதன் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு டிவிஷன் பெஞ்சும் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா டிசம்பர் 4ஆம் தேதி, அதாவது உயர்நீதிமன்றத்தோட டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ், அந்த டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜஸும் வந்து சாதகமா தீர்ப்பு கொடுக்கல. உடனடியா அன்னைக்கு நைட்டே டிசம்பர் 4ஆம் தேதியே சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அதாவது அரசு சுப்ரீம் கோர்ட்டிடம் சென்றது அப்பீல் பெட்டிஷன். அப்ப ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் ஆகுது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. என்னன்னு சொல்லிட்டுனா அந்த தீபத்தூண் திருப்பங்குன்ற மலையில இருக்கு, அங்க போய் நாங்க தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லிட்டு அங்க சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜி ஜியா சுவாமிநாதன் ஓகே ஏற்றுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா காவல் மத்திய படையை கூட்டிட்டு போக ஏத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சொன்ன மாதிரி அங்க பிரச்சனை நடக்குது, காவல்துறை நிப்பாட்டுறாங்க, நீங்க மேல ஏறக்கூடாது ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிடுறாங்க. ரைட்டா, ஏத்திடுறாங்க. அடுத்த டிசம்பர் 4ஆம் தேதி அரசாங்கம் சார்பாக இந்து அறநிலைத்துறை சார்பாக அந்த கோயில் நிர்வாகம் சார்பாக அப்பீல் ஃபைல் பண்றாங்க, பெஞ்சுக்கு போறாங்க. 2 பெஞ்ச் ஜட்ஜ் அதெல்லாம் இல்ல ஏத்தன காட்டுதான் சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. உடனே அன்னைக்கு நைட்டே வந்து அரசாங்கம் வந்து தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டை பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க, அப்பீல் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் அப்பீல் பெட்டிஷன் ஃபைல் ஆயிருக்கு. ரைட்டா, இன்னும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கல இன்னைக்கு டேட்ல, நம்ம பேசிட்டு இருக்க டேட்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே என்ன செய்யறாங்க அப்படின்னா அரசாங்கம், தமிழக அரசாங்கம் என்ன செய்யறாங்க அப்படின்னா டிசம்பர் 9ஆம் தேதி 107 எம்பி ரைட்டா இம்பீச்மெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அதாவது இம்பீச்மெண்ட் ஃபைல் பண்றாங்க, இம்பீச்மெண்ட் மோஷன். இம்பீச்மெண்ட்னா என்ன அப்படின்னா அந்த நீதிபதியை தூக்குறது, குறிப்பா ஜஸ்டிஸ் ஜியா சுவாமிநாதனை நீதிபதி பதவியில இருந்து தூக்குறதுக்கு 107 எம்பி கொண்ட அந்த சிக்னேச்சரை சைன் பண்ணி கொண்டு போய் அதை வந்து ஸ்பீக்கர்ட்ட கொடுக்குறாங்க, மக்களவை சபாநாயகரிடம் ஒப்படைத்தனர். ரைட்டா, இந்த டைம்ல தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பெட்டிஷனை சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ் ஓகேன்னு சொல்றாங்க, அதை அப்பீல் பண்ணி டிவிஷன் பெஞ்சு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல். இந்த 3 அப்பீல் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் அது போயிட்டு இருக்க சமயத்தில் அங்கே அப்பீலும் செஞ்சுட்டு இந்த சைடு அவரை தூக்குங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டு இம்பீச்மெண்ட் மோஷனும் பாஸ் பண்றாங்க, பதவி நீக்க மோஷனும் பாஸ் பண்றாங்க. இந்த 107 எம்பிக்கள் குறிப்பா என்னென்ன கட்சிகள் இருக்கு அப்படின்னா திமுக இருக்காங்க, அதாவது திமுக கூட்டணி, அதாவது இந்தியா பிளாக், அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் இருப்பாங்க. திமுக, காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, சமாஜ்வாதி கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 107 எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர், அதாவது மக்களவை எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து மக்களவை சபாநாயகர்கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறாங்க. இப்ப இது எப்படி ஆகுதுன்னா அப்படின்னா ஒரு நீதிபதி அசஸ் மொத்த கட்சிகள், அதாவது இந்தியா கூட்டணி கட்சிகள் அசஸ் ஒரு நீதிபதியை தூக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது மாதிரி ஆகுது, ஒரு கிளாஷ் மாதிரி ஆகுது. ரைட்டா, இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இம்பீச்மெண்ட் செய்யறதை பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல என்னன்னா சொல்றாங்க, இந்த 107 எம்பி வந்து அதாவது சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க, இந்த நீதிபதி பதவி நீக்கம் உண்மையிலே செய்யப்படுவாரா, இதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்குவோம். இம்பீச்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு நீதிபதி பதவியில் இருக்கிறப்ப நீதிபதி ஏதாவது தவறு செஞ்சாலோ, ஏதாவது ஊழல் செஞ்சாலோ, இல்ல ஏதாவது மாற்று கருத்து தெரிவிச்சாலோ, ஏதாவது செஞ்சாலோ அவரை பதவி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதவி நீக்கத்துக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இம்பீச்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா, பதவி நீக்கம், இம்பீச்மெண்ட்னா பதவி நீக்கம் தமிழ்ல. இதை பத்தி 3 ஆர்டிகல் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் எழுதியிருக்காரு. இம்பீச்மெண்ட்டை பத்தி 3 ஆர்டிகல் வந்து நேரடியாவோ மறைமுகமாவோ எழுதியிருக்காரு. ரைட்டா, 1 ஆர்டிகல் 124(4). ஆக்சுவலா ஆர்டிகல் 124 சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல் தான், அது நான் ஏங்க சொல்றேங்கிறத நான் சொல்றேன். (4) என்ன சொல்லுதுன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவி நீக்கம் செய்வதற்கான வழிமுறைகளை சொல்லுது. வழிமுறைகள்லாம் டீட்டெயிலா சொல்லல, ஒரு மேலோட்டமா சொல்றாங்க. ரைட்டா, 124(4) சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி. நம்ம இங்க ஹைகோர்ட் நீதிபதி தானே சார் ஜஸ்டிஸ் ஜியா சுவாமிநாதன், மெட்ராஸ் ஹைகோர்ட் தானே, நீங்க சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசுறீங்க. வரேன் பொறுமையா இருங்க, வரேன். ரைட்டா, இந்த 124 ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த 124 வச்சுதான் அடுத்த ஹைகோர்ட் ஆர்டிகல் நம்ம பார்க்கணும். ரைட்டா, இந்த 124(4) என்ன சொல்லுதுன்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவி நீக்கத்தை பத்தியான ஒரு டீடைல் இது சொல்லுது. ரைட்டா, ரொம்ப டீடைலா சொல்ல, ஒரு சின்ன டீடைல் மாதிரி சொல்றாங்க அம்பேத்கர். என்ன சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை எப்படி பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா 2 அவையில, போத் ஹவுசஸ், அதாவது மக்களவை, மாநிலங்களவை, நாடாளுமன்றத்தில் 2 அவையிலையும் வந்து உட்கார்ந்துருக்கவங்கள, அதாவது அன்னைக்கு டேட்ல பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்கவங்கள 2/3 வந்து ஓட்டு போடணும், பதவி நீக்கம் செஞ்சிருங்க அப்படின்ட்டு. உட்கார்ந்துருக்கவங்கள ஒரு 30 பேர் வந்துட்டாங்கன்னா 20 பேருக்கு ஓட்டு போடணும், பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. லோக்சபாலையும் ஓட்டு போடணும், ராஜ்யசபாலையும் ஓட்டு போடணும். அது மட்டும் இல்ல, மொத்த அவையோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, லோக்சபா டோட்டல் ஸ்ட்ரென்த், ராஜ்யசபா டோட்டல் ஸ்ட்ரென்த், அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 50% மேல இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். வந்து உட்கார்ந்துருக்கவங்கள 2/3 மேல ஓட்ட போட்டிருக்கணும், அந்த கவுண்ட் டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 50% மேல இருக்கணும். ரைட்டா, இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா மட்டும்தான், அது 2 அவையிலும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பதவி நீக்கம், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க. ரைட்டா, இது அதுக்கப்புறம் அது 2 அவையும் அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு 2/3 50% மேல டோட்டலாவே எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பில் அப்படியே பிரசிடென்ட்டுக்கு போகும். அந்த மோஷன் பிரசிடென்ட் வந்து அதுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிப்பார்.
இதான் வந்து ரூல்ஸ். இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு, ரைட்டா, சுப்ரீம் கோர்ட்ல கூடிய ஜட்ஜஸ்க்கு. இப்ப இவரை வந்து ஹைகோர்ட், அதாவது ஜஸ்டிஸ் ஜியா சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜ், மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ். எப்படி இது வந்து அவருக்கு பொருந்தும் அப்படின்னா, அங்கதான் இன்னொரு ஆர்டிகல் அம்பேத்கர் எழுதியிருக்காரு. என்ன ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 218. இது இந்த ஆர்டிகல்ஸ், இந்த ஆர்டிகல், இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல 218 217 இதெல்லாம் ஹைகோர்ட் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல் ரேஞ்ச். அந்த நம்பர்ஸ் 124 125 சுப்ரீம் கோர்ட்டோட ஏரியா, ஆர்டிகல்ஸ் ஏரியா, ரைட்டா. இந்த ஆர்டிகல் 218ல என்ன எழுதியிருக்காரு அம்பேத்கர் அப்படின்னா, சரத்து 124 பிராக்கெட் 4ல என்ன குறிப்பிட்டிருக்கோமோ, அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு என்ன வழிமுறைகள் சொல்லியிருக்கோமோ இம்பீச்மெண்ட்டுக்கு, அது என்பது உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டு உடைச்சிடுறாரு அம்பேத்கர். அதாவது நாங்க இங்க சொல்லிட்டோம், ஏன்னா இங்க ரூல்ஸ் எழுதிட்டோம், இங்க தனியால எழுத முடியாது. ஆர்டிகல் 218 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோமோ அப்படியே ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஃபாலோ பண்ணிடுங்க. அதாவது 124 பிராக்கெட் 4 அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 218ல எழுதியிருக்காரு. அப்புறம் இது அப்படியே 218ல வந்திருக்கணும், ரைட்டா, அப்படிதானே அர்த்தம். அப்ப 124 பிராக்கெட் 4ல ப்ரொசீஜர் எழுதிட்டாரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு. அதுக்கு தனியா ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு தனியா எழுதல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு அதுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்பேத்கர். கூடுதலா இன்னொரு ஆர்டிகலும் தெரிஞ்சுக்கணும், மொத்தம் 3 ஆர்டிகல் தெரிஞ்சுக்கணும். 124 பிராக்கெட் 4 வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நீக்கிறதுக்கான ப்ரொசீஜரை சொல்லுது, சும்மா சிம்பிள் ப்ரொசீஜர் தான். 218 அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்கன்னு சொல்லிச்சு ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு. 217 நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா 217 ஒட்டுமொத்த இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பதவி நியமனம், அதாவது அப்பாயின்மெண்ட் பத்தி பேசுறாங்க, இந்த ஆர்டிகல் பேசுது. அத குவாலிஃபிகேஷன் என்ன இருக்க வேண்டும் சொல்லி பேசுது. டென்யூர், அவங்களோட டென்யூர் 65 வயசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்யூர் பத்தி பேசுறாங்க. ரெசிக்னேஷன், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் பதவி விலகல், அவரே ரிசைன் பண்ணணும்னா பிரசிடென்ட் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போகலாம், அந்த ரெசிக்னேஷனை பத்தி பேசுறாங்க. பிளஸ் ரிமூவல் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் 217. ஸோ ஆர்டிகல் 217 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 124 பிராக்கெட் 4 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 218 அந்த 124 பிராக்கெட் 4 சுப்ரீம் கோர்ட், அது அப்படியே ஹை கோர்ட்டுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 218, ரைட்டா. இந்த 3 ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான முக்கியமான 3 ஆர்டிகல்ஸ், ரைட்டா. இதுக்கப்புறம் இது வந்து அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் எழுதுனபடி இது, ரைட்டா. ஆனா டீட்டெயிலா அந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொரு ஆர்டிகல் டீட்டெயிலா சொல்லல, ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்து என்ன செய்யணுங்கிறத சொல்லல. அதனால் பின்னால் இந்திரா காந்தி என்ன செய்யறாங்க, பிரதமர் இந்திரா காந்தி பிரதமர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968, நீதிபதி விசாரணை சட்டம் 1968. இந்த 1968 நீதிபதிகள் விசாரணை சட்டத்துல வழிமுறைகளை இந்த சட்டம் வந்து பிறப்பிக்குது, ரைட்டா. அதாவது ஆர்டிகல் சிம்பிளா சொல்லிடுறாங்க, உட்கார்ந்துருக்கவங்கள 2/3 50% மேலப்பா, கையை தூக்கிட்டாங்கன்னா பிரசிடென்ட்க்கு போகணும்ப்பா, பிரசிடென்ட் கையெழுத்து போட்டா நீதிபதியை தூக்கிடலாம்ப்பா அப்படின்னு சிம்பிளா தான் சொல்றாரு அம்பேத்கர். ஆனா அடுத்தடுத்து அது அந்த 2/3 என்னென்ன ஃபர்ஸ்ட் செய்யணும், செகண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல, அதுக்கு தனியா சட்டம் போடுறாங்க, ரைட்டா. இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டம் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த சட்டம் அந்த 3 ஆர்டிகல் எல்லாம் சேர்ந்து இம்பீச்மெண்ட் பத்தி பேசுது, ரைட்டா. சட்டம் சொல்லுது பாருங்க. ஸ்டெப் 1, லோக்சபால 100 MP, ரைட்டா, அல்லது ஆர் ராஜ்யசபால 50 MP. அதாவது லோக்சபால ஒரு 100 MP, மொத்தம் 543 MP லோக்சபால, அதுல 100 MP. ராஜ்யசபால ஒரு 50 MP, மொத்தம் 245 MP இருப்பாங்க ராஜ்யசபால, ஒரு 50 MP. சப்போஸ் லோக்சபால ஒரு 100 MPக்கு மேல அல்லது ராஜ்யசபால ஒரு 50 MPக்கு மேல எல்லாம் சைன் போட்டு, அதாவது இந்த ஜட்ஜை தூக்குங்க, அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜை தூக்குங்க, பாம்பே ஹைகோர்ட் ஜட்ஜை தூக்குங்க, தெலுங்கானா ஹைகோர்ட் ஜட்ஜை தூக்குங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ், யாரோ எந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோ தூக்குங்க, ரைட்டா. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸை தூக்குங்க, ரைட்டா, ஜட்ஜஸை தூக்குங்கன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி ஸ்பீக்கர்ட்ட கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட்டா. கையெழுத்திட்டு சபாநாயகரிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்ப இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இந்த இஷ்யூல 107 MP லோக்சபால கையெழுத்திட்டு கொடுத்துட்டாங்க. அப்பனா இந்த 100 MP தாண்டிடுச்சு. ஸோ ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டட். பேசிருக்க டேட்ல இந்த ஜஸ்டிஸ் ஜியா சுவாமிநாதன் பதவி நீக்கம் செய்வதற்கான ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டட், ரைட்டா. ஆனா ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 போகிறப்பதான் பிரச்சனையே இருக்கு, சொல்றேன். ஸ்டெப் 2 வந்து சபாநாயகர் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மோஷனை, இந்த ஜட்ஜை தூக்குங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மோஷனை லோக்சபா, இங்க ஞாபகம் வச்சுங்க, லோக்சபால 100 MP மேல அந்த மோஷனை யார்கிட்ட கொடுக்கணும்னா லோக்சபா ஸ்பீக்கர்ட்ட கொடுக்கணும், சபாநாயகர், மக்களவை சபாநாயகர்கிட்ட. ராஜ்யசபா 50 MP மேல அந்த ஜட்ஜை தூக்குங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சைனை, அந்த கையெழுத்தை யார்கிட்ட கொடுக்கணும், ராஜ்யசபாக்கு ஒரு சேர்மன் இருப்பார், அவர்கிட்ட கொடுக்கணும். அதாவது இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட், ரைட்டா, அவர் தானே ராஜ்யசபா சேர்மன், அவர்கிட்ட கொடுக்கணும். ஸோ இவங்க இவட்ட, அவங்க அவட்ட, அப்படி. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன சொல்லுதுன்னா, அந்த அப்படிப்பட்ட அந்த சபாநாயகரோ அந்த ராஜ்யசபா சேர்மனோ அப்படிப்பட்ட ஒரு மோஷன் 100 பேத்துக்கு மேலேயோ 50 பேத்துக்கு மேலேயோ வருது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். இல்ல இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்,
அப்படி கூட நிராகரிக்கவும் செய்யலாம், இல்லை ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன், அவையை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றம் கொள்ளலாம். ரைட்டா? அப்படி ஏற்றுக்கொண்டால் ஸ்டெப் 3, ஏற்றுக்கொண்டால் சபாநாயகர் 3 நபர்கள் குழு அமைப்பார். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்களா அந்த சார்ஜ், அதாவது இப்படி பண்றாரு இதை பண்றாரு. ஆக்சுவலா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 107 MP வந்து ஜஸ்டிஸ் ஜியா சுவாமிநாதன் மேல என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தம் சார்பாக செயல்படுகிறார். இவங்க நான் சொல்றேன், அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் அந்த இதுல சைன் பண்ணதுல அந்த இதுல இருக்கக்கூடியது, அந்த கொடுத்தாங்கள லோக்சபா ஸ்பீக்கர் அதில் இருக்கக்கூடியது, நகல்ல இருக்கக்கூடியது, குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தம் சார்பாக செயல்படுறார், இந்தியாவோட மதசார்புங்கிற கோட்பாடுக்கு எதிராக இந்த நீதிபதி செயல்படுகிறார், அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் ஸ்பீக்கர் அல்லது சேர்மேன். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டெப் 3ல 3 நபர்கள் கொண்ட குழு அமைக்கிறாங்க. ரைட்டா? அது உண்மைதானா, இன்வெஸ்டிகேஷன் செய்யணும், 3 நபர்கள் குழு அமைச்சு ஃபர்ஸ்ட் அது உண்மைதானான்னு சொல்லிட்டு முகாந்திரம் இருக்கான்னு பார்ப்பாங்க. ரைட்டா? அப்ப அந்த 3 நபர்கள் குழு யார் யார் அப்படின்னா, இது சொல்லியிருக்காங்க, இந்த சட்டத்திலே சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், மத்திய தலைமை நீதிபதி இருக்கார்ல சுப்ரீம் கோர்ட் அவர். 2வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், அந்த ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்களே அவர். 3வது டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட், அதாவது ஒரு திறமை வாய்ந்த நீதிபதி. ரைட்டா? ஒரு நீதித்துறையில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திறமை வாய்ந்த நீதிபதி, அதாவது டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட். இந்த 3 நபர்கள் கொண்ட குழுவை அந்த சபாநாயகரோ அல்ல ராஜ்யசபா சேர்மனோ அமைப்பார். ரைட்டா? இந்த குழு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் செய்வாங்க. எந்த நீதிபதிகள் மேல அந்த 100 பேரோ 50 பேரோ மோஷன் பாஸ் பண்ணாங்களோ, கம்ப்ளைண்ட் வந்துச்சோ, அந்த கம்ப்ளைண்ட் மேல இன்வெஸ்டிகேஷன் செய்வாங்க. என்ன நடந்துச்சு, எவிடன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் செய்வாங்க. ரைட்டா? இப்ப இன்வெஸ்டிகேஷன் முடிவுல தவறை கண்டுபிடித்தால், ஆமா தப்பு செஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, பதவி நீக்கம் செய்வதற்கு முகாந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆமா பதவி நீக்கம் செய்வதற்கு முகாந்திரம் இருக்கு, இதுக்கப்புறம் நீங்க ஆர்டிகல் 124(4)ல என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்பதான் அந்த ஆர்டிகல் 124(4)ல சொன்னேன்ல, அது ஸ்டெப் 6ல தான் வருது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்டெப் அந்த சட்டத்தில் எழுதியிருக்காங்க. ரைட்டா? அந்த 2/3 மெஜாரிட்டின்னு சொன்னேன்ல, அது இங்கே தான் வருது. அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் 100 பேர் இங்கிட்ட, ராஜ்யசபால 50 பேர், அப்புறம் ஸ்பீக்கரை அட்மிட் பண்ணணும், இல்லை ரெஃப்யூஸ் பண்ணலாம், அட்மிட் பண்ணா 3 நபர்கள் குழு, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் செய்யறது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லோக்சபா பிளஸ் ராஜ்யசபால ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கான கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஓகே, 3 நபர்கள் கொண்ட குழு அவர் மேல தப்புன்னு சொல்லிட்டு முகாந்திரம் இருக்குன்ட்டாங்க. இப்போ சொல்லுங்க, லோக்சபால எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, 2/3 கையை தூக்குங்க. அப்புறம் ராஜ்யசபால உட்காந்துருக்கவங்க அவங்களையும் 2/3 கையை தூக்கணும். 2வது நடக்குது. ரைட்டா? கம்ப்ளைண்ட் ராஜ்யசபால உருவானாலும் கூட லோக்சபாலே அந்த கணக்கெடுப்பு நடக்கணும். கம்ப்ளைண்ட் லோக்சபால உருவாக்கினாலும் ராஜ்யசபால கணக்கெடுப்பு நடக்கணும். 2 அவையிலையும் ப்ரூவ் ஆகணும். ரைட்டா? 2/3 மெஜாரிட்டி, டோட்டல் அவையோட 50% மேல கையை தூக்குங்கப்பா அப்படிங்கிறப்ப கையெல்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னா, இது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, 2/3% 50% டோட்டல் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு அந்த முடிவு போகும். ரைட்டா? அந்த மோஷன் போகும். அவர் அந்த இறுதியாக உத்தரவு செஞ்சுருவார், கையெழுத்து போட்டு இந்த நீதிபதியை தூக்குங்கன்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் சொல்லிடுவார், ஒப்புதல் அளிச்சிடுவார், நீதிபதி பதவி பறிக்கப்படும். இது கடைசி ஸ்டெப். ரைட்டா? இதில் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு டேட் வரைக்கும் ஒரு ஜட்ஜு கூட இம்பீச்மெண்ட் ஆகல. இந்தியா வரலாற்றில், சுதந்திர இந்தியா வரலாற்றில் இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் நடக்கவே இல்லை. இதான் ஒரு முக்கியமான விஷயம். சரி சார், இப்போ இங்கே என்ன நடக்கும் சார்? இப்போ 107 MP கொடுத்துட்டாங்க, முதல் ஸ்டெப்பு தானே சார் முடிஞ்சிருக்கு, இந்த இத்தனை ஸ்டெப்பு சொல்கிறீங்க, இதெல்லாம் எப்போ நடக்கும்? குறிப்பாக அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் யார் சார்? இப்போ லோக்சபாவில் யார் ஸ்பெஷல் மெஜாரிட்டி? ஆளுங்கட்சி பாஜக ப்ளஸ் அவங்க கூட்டணி இருக்காங்களே, அது என்ன சார் விவகாரம்? ஸ்டெப் 1 முடிஞ்சா சார், ஸ்டெப் 2 ஸ்டெப் 3லாம் நடக்குமா? சாத்தியமா? நீதிபதி ஜியா சுவாமிநாதனை பதவி நீக்கம் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் பண்றாங்கல்ல, இது முதல் தடவை இல்லை. 1990கள்லேருந்தே நிறைய ஜட்ஜு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபைனலாக பாஸ் பண்ணி யாரையும் தூக்கலை, ஆனால் மோஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்டிஸ் ராமசாமின்னு ஒருத்தர், அவர் வந்து 1993ல் ஜஸ்டிஸாக இருக்கார். ரைட்டா? ஜட்ஜாக இருக்கார். இந்த ராமசாமி ஜட்ஜு மேலே மிஸ்யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் மணி, அதாவது அரசு பணத்தை தவறாக பயன்படுத்துதல், அதாவது பப்ளிக் மணியை வந்து இவர் வந்து கொஞ்சம் லக்ஸுரியா வாழ்றதுக்கும் இது மாதிரி இதர செலவுகள் செய்வதற்கும் பர்சனல் செலவு சொந்த செலவு செலவதற்கும் பயன்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு 1993 இவர் மேல ஒரு சார்ஜ் இருந்துச்சு. இவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் பண்ணாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபெயிலியர் ஆஃப் 2/3 மெஜாரிட்டி, இந்த 2/3 மெஜாரிட்டி கண்டிஷன் இருக்குல்ல, ஸ்டெப் 6 ஸ்டெப் 7ல வந்துச்சுல, அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. யாரும் கையை தூக்கல. ரைட்டா? அதனால இவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் பண்ணாலும் இம்பீச் ஆகல, அதாவது பதவி நீக்கம் ஆகல. அந்த ஜஸ்டிஸ் சௌமித்ரா சென் 2011ல் ஒரு கேஸ் நடந்துச்சு. இவங்க மேல வந்து ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சு. அதே பப்ளிக் மணியை யூஸ் பண்றது, ஊழல் பண்றது பிளஸ் பப்ளிக் மணியை மிஸ்யூஸ் பண்றது, இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துச்சு. இவங்களை வந்து ராஜ்யசபால இம்பீச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 2/3 கையை தூக்கிட்டாங்க. ராஜ்யசபா நீக்கம் செஞ்சுட்டாங்க, அந்த மெஜாரிட்டி பாஸ் ஆயிடுச்சு.
ஆனா ரிசைன்ட் பிஃபோர் அந்த ராஜ்யசபா முடிஞ்சதுக்கு அப்புறம் லோக்சபால கையை தூங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த சமயத்திலேயே இவங்களாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆஹா ராஜ்யசபால முடிஞ்சா லோக்சபாலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏன் ரிசைன் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் நீதிபதி நம்மளை தான் இம்பீச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேர் எக்காலத்துக்கு நிற்கும். அதனால இவங்களே ரிசைன் பண்ணிட்டாங்க. ரைட்டா, நான் ஜட்ஜிலேருந்து ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு 2011 இவங்களே ரிசைன் பண்ணிட்டாங்க. அதனால இவங்களும் இம்பீச்மெண்ட் செய்யப்படலை. ரைட்டா, அது ஜஸ்டிஸ் ஜே.கே. காங்கிலே 2015 இவர் மேல என்ன அப்படின்னா ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வந்து விதிக்கப்படுகிறது இந்த ஜட்ஜி மேல, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ். அதை விதிக்கிறது யார் அப்படின்னா உமன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஒரு அங்கேயே மாவட்ட மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன். ரைட்டா, சரியா, மத்திய பிரதேஷோ மகாராஷ்டிரா சீஃப் ஜட்ஜ் இருப்பாரு. அவர் மேல உமன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அந்த மாநிலத்திலே ஒரு மாவட்ட நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண் நீதிபதி வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் நாட் ப்ரூவன். அது கமிட்டி இன்வெஸ்டிகேஷன் செய்யறப்ப ப்ரூவ் ஆகல. 4வது ஸ்டெப் 3வது ஸ்டெப் கமிட்டி 3 நபர்கள் கொண்ட கமிட்டி இன்வெஸ்டிகேஷன் செய்யணும்னு சொன்னல, அதுல ப்ரூவ் ஆகல, நிரூபிக்கப்படவில்லை. அதனால இவர் இம்பீச்மெண்ட் ஆகல. இம்பீச்மெண்ட் மோஷன் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கு, அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஃபைனலா இம்பீச்மெண்ட் ஆகல யாருமே. ஜஸ்டிஸ் பார்திவாலா 2015 கமெண்ட் அகேன்ஸ்ட் ரிசர்வேஷன், ஒரு ரிசர்வேஷனை பத்தி ஒரு சர்ச்சைக்குரிய கமெண்ட் வந்து இந்த ஜட்ஜஸ் வந்து ஒரு ஜட்மெண்ட் படிக்கிறப்ப படிச்சாரு. அதை எடுத்துட்டு போய் இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் பண்ணாங்க. அது என்ன படிச்சாரு அப்படின்னா, இடஒதுக்கீடு மற்றும் ஊழல் இந்த நாட்டின் முன்னேற்றத்தை தடுக்கிறது, இந்த நாட்டோட முன்னேற்றத்தை தடுக்கிறது ரிசர்வேஷனும் கரப்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் வாசிக்கிறப்ப எக்ஸ்ட்ரா இந்த மாதிரியும் சொல்லிட்டார். ரைட்டா, இந்த கூற்று இருக்குல்ல, இந்த கூற்று வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபால ஒரு 58 MP வந்து அந்த ஜட்ஜி மேல இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் பண்ணாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, அந்த ஜட்மெண்ட்ல இருந்து அந்த 2-3 லைனை தூக்கிட்டார். ரைட்டா, பாஸ் ஆனவனே தூக்கிட்டாரு. சொன்ன வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொண்டார் ஜஸ்டிஸ் பார்திவாலா. ஸோ இது ஒரு கேஸு. அதான் ஜஸ்டிஸ் யாஷ்வந்த் வர்மா 2025 இப்போ டெல்லியில் ஜஸ்டிஸ் யாஷ்வந்த் வர்மா வீடு இருக்கு. அந்த வீட்டில் வந்து போறாங்க உள்ள. ரைட்டா, தீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே ஃபர்ஸ்ட் அங்கே தீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகிறப்ப பல கட்டுகள் நோட்டு வந்து எரிஞ்சு கிடக்குறது. என்னடா இது நோட்டு இப்படி எரிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறப்ப அது அன்அக்கௌண்டடாகவும் இருக்குது. இவர் வீட்டில் ஒரு நோட்டுகள் எரிஞ்சு கிடக்குது, பண நோட்டுகள். இந்த பிரச்சனை போகிறப்ப அப்போ கேஷ் ஃபவுண்ட் அன்அக்கௌண்டடாக இருக்குது, அது அக்கௌண்ட்டில் வராத நோட்டாக இருக்குது, பணமாக இருக்குது. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா 100+ லோக்சபாவில் 100க்கு மேற்பட்ட நபர்கள், ராஜ்யசபா 50 மேற்பட்ட நபர்கள் எல்லாம் சைனை போட்டு மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டா, இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டேட்ல வந்து 3 நபர்கள் கொண்ட குழு வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஜஸ்டிஸ் யாஷ்வந்த் மாட்டேன். ரைட்டா, வருமாட்டேன். இது 2025 நிலவரம். ஸோ அப்போ இந்த இஷ்யூ என்னன்னு பார்த்துட்டோம். இந்த இஷ்யூ சம்மந்தப்பட்ட இம்பீச்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம். அந்த இம்பீச்மெண்ட்டுக்கான சட்டம், இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 போடப்பட்ட சட்டத்தோட ரூல்ஸ் பார்த்துட்டோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இது வரைக்கும் இந்தியாவின் சுதந்திர இந்தியாவின் இன்னைக்கு டேட் வரைக்கும் எந்தெந்த ஜட்ஜஸ் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆனா அது ஏன் வந்து தோற்று போச்சுன்னு ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துட்டோம். ரைட்டா, ஸோ ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இஷ்யூ பிளஸ் கான்செப்ட் பிளஸ் ஆர்டிகல்ஸ் பிளஸ் சட்டம் பிளஸ் விதிமுறைகள் பிளஸ் நீதிமன்றம், இந்த நீதித்துறை, இதோட செட்டப் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ரைட்டா, ஸோ இப்போ இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் என்ன நடக்கும், ஸ்டெப் 1 தான் முடிஞ்சிருக்கு. இது கண்டிப்பாக இம்பீச்மெண்ட் ஆயிடுவாரா ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் என்ன ஒரு பிரச்சனைங்கிறத பொட்டில் வச்ச மாதிரி லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். பாஜக, அதாவது இந்தியாவோட மத்திய அரசு இருக்காங்க. ரைட்டா, மத்திய அரசு என்டிஏ கூட்டணியோட பெரும்பான்மையில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக இங்கே மாநிலத்தில் ஆட்சி செய்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஓவர்வியூ மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குல்ல, தீபம் ஏற்றியது தப்பில்லைன்னு சொல்லிட்டு தான் இவங்களோட ஸ்டாண்டு. அதாவது பிஜேபி ப்ளஸ் என்டிஏ கவர்மெண்டோட ஸ்டாண்டு. அதை ஏற்றது ஒன்றும் தப்பு இல்லையே, ப்ளஸ் இவங்க மட்டும் தான் குரல், அதாவது இவங்க மட்டும் சொல்ல முடியல, இவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஏற்றது தப்பு இல்லையே, ஏன் தடுத்து நிறுத்துறீங்க, என்னது இது இந்து சமூகம் அப்போ இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டா, இப்போ டிஎம்கே ப்ளஸ், அதாவது டிஎம்கே ப்ளஸ்னா டிஎம்கே ப்ளஸ் இந்தியா கூட்டணி சேர்த்து சொல்கிறேன், தீபம் ஏற்றக்கூடாது அப்படிதான் போய் தடுத்து நிறுத்திருக்காங்க. அங்கே தீபம் ஏற்ற வேணாம், அது மத சார்பின்மைக்கு எதிராக இருக்குது, அது பிரச்சனை இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த தீர்ப்பை கொடுக்கறது முன்னாடி அவரே போய் பார்த்துருக்காரு, பர்சனலாக போய் பார்த்துருக்காரு அந்த மலையில். அப்போ அந்த தர்கா வந்து கொஞ்சம் மேலே இருந்திருக்கு. இப்போ இங்கே இடத்துல தர்கா இருந்திருக்கு அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் கீழே, நீங்கள் கொஞ்சம் போயிருந்தீங்கன்னா தெரியும், 50 மீட்டர் இப்படி கீழே இங்கே அந்த பெரிய கல் இருக்குது, அந்த தீபத்தூண் இருக்குது, அங்கே தான் 50 மீட்டர் தள்ளி தான் இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து தான் இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துருப்பார் போல. அதனால் ஏற்றுங்கன்னு சொல்லிட்டாரு. அது ஏற்ற முடியலன்னா படையை ஊட்டிட்டு போய் ஏற்றிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டா, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே ஏற்றக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது தீபத்தூண் கல் இல்லை, அது ஒரு சர்வே கல்.
ட்ரிக்னாமெட்ரிக் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லி பிரிட்டிஷ் அந்த காலத்தில் சர்வே எடுக்கிறதுக்கு ஒரு கல் வச்சிருப்பாங்க போல, அந்த மாதிரி கல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வாதம் பிரதிவாதம் சொல்லிட்டு கோர்ட்லயும் நடக்குது, இவங்களுக்குள்ளேயும் நடந்துட்டு இருக்கு, கட்சிகளுக்குள்ளேயும். ரைட்டா? ஸோ தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தான் இவங்களோட ஸ்டாண்டு. அதனால தீபம் ஏற்றுங்கன்னு சொன்ன ஜஸ்டிஸ் யா சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கு தான் இப்போ 107 MP போயிட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ இது வந்து இந்த ஸ்டெப் 7 சொன்னேன்ல, இந்த 2/3 மெஜாரிட்டி, அவங்க கமிட்டி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் முடிஞ்சாலும் கூட இந்த இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் எங்க ஃபெயில் ஆகும்னா 2/3 மெஜாரிட்டியில் ஃபெயில் ஆகிடும். ஏன் அப்படின்னா மக்களவையில் என்டிஏ, அதாவது என்டிஏனா பிஜேபியோட கூட்டணி கட்சிகள், பிஜேபி பிளஸ் ரைட்டா, அவங்களோட கூட்டணி கட்சிகள், மத்திய அரசோட பிஜேபி பிளஸ் கூட்டணி கட்சிகள் சுமார் 293 சீட் வச்சிருக்காங்க. பிஜேபி மட்டுமே 240 சீட் வச்சிருக்காங்க. அப்ப 293 இந்த இந்தியா கூட்டணி இருக்கவங்க 235, அதர்ஸ் வந்து 15. நீங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த 2/3% ஓட்டிங் இருக்குல்ல, அதுவே காலி ஆயிடும். அதுலேயே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. அப்புறம் 50% மேல அதுவும் தட்டுப்பட்டு போயிடும். ரைட்டா? ஏன்னா ஒட்டுமொத்த அவையில் 50% மேல ஆல்ரெடி வச்சிருக்காங்க. 293 கூட்டணி கட்சி, ஆந்திர பிரதேஷ் சந்திரபாபு நாயுடு, இங்க நிதிஷ்குமார் எல்லாம் சேர்த்தா 293 வச்சிருக்காங்க. அதனால லோக்சபால கண்டிப்பா வாய்ப்பே இல்லை. அதாவது இம்பீச்மெண்ட் மோஷன் பாஸ் ஆகாது. ஏன்னா மத்திய அரசு தான் அவங்க மெஜாரிட்டியில் இருக்காங்க, பாஜக தான் மெஜாரிட்டியில் இருக்கு. சரி, மாநிலங்களவையில் பாஸ் ஆகுமான்னு கேட்டால் அங்கேயும் சிக்கல் தான். ஏன்னா 245 சீட்டில் சுமார் 133 சீட்டு வந்து என்டிஏ கூட்டணி வச்சிருக்காங்க. அங்கேயும் பாஸ் ஆகாது. ரைட்டா? ஸோ இது சிக்கல் தான். ஸ்டெப் 6லேயே இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் உடஞ்சு போயிடும். ஸோ இதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த கரண்ட் இஷ்யூ நிலவரம். ஸோ உங்கள் கருத்து என்ன இதை பற்றி அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ரைட்டா? போடுங்க. ப்ளஸ் இதே மாதிரி இன்னொரு கரண்ட் இஷ்யூ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். 2026க்கான TNPSC ஆனுவல் பிளானர் வெளிவந்து விட்டது. 2026 குரூப் 4, குரூப் 2 மற்றும் குரூப் 1 படிக்கும் மாணவர்களா நீங்கள் உங்கள் குருநாத் அகாடமி வழங்கும் தளபதி பேட்ச் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. வகுப்புகள், டெஸ்ட், PDF ஆகிய அனைத்தும் அடங்கிய பிரம்மாண்டமான பேட்ச். வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள். 40,000 கேள்விகள், 1800 வீடியோக்கள், பாக்கெட் நோட்ஸ் அனைத்தும் வழங்கப்படும். TNPSC லேட்டஸ்ட் ட்ரெண்டை எதிர்கொள்வதற்கு சூப்பர் பிரெயின் சீரீஸ் நடத்தப்படும். நமது குருநாத் மாணவர்களைப் போல நீங்களும் வெற்றி பெற இப்பொழுதே இணையுங்கள். தளபதி பேட்ச். தளபதி பேட்சிற்கான ஆஃபர் தொகை 2300 ரூபாய் மட்டுமே. தளபதி பேட்ச் ஆஃபருக்கான கடைசி தேதி டிசம்பர் 25ஆம் தேதி வரை மட்டுமே. தளபதி பேட்சில் இணைய I want to join தளபதி பேட்ச் என 9443844441 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். உங்களை போஸ்டிங் வாங்க வைக்க போகும் தளபதி பேட்ச்.